வணக்கம் மக்களே, அணைக்கரைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலேருந்து பேசுகிறேன். ஒரு இயற்கை ஆர்வலனா, ஒரு சமூக ஆர்வலனா என்னுடைய மன வழி என்னன்றதை நான் இந்த ஒரு காணொலி மூலமாக பதிவு பண்ணுறேன். இங்கே கோயிலுக்கு வந்திருக்கேன், ஒரு நல்ல நிறைவு இருக்குது, சாமி கும்பிட்ருக்கேன், ஸோ நிறைவு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு மன சஞ்சலம் இருக்குது. அது என்னங்கிறத இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பினிக்ஸ் பிறவை சேதுமுத்துராஜ். இங்கே பார்த்தீங்கன்னா அணைக்கரைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே ஓடுற வைகையத்துடைய நிலைமையை தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக ஒரு சின்ன பதிவு. இது ஒரு மகா புனித தீர்த்தம். இங்கே வந்து பித்திருக்கடன் செய்வாங்க, எல்லா விதமான பூஜைகளுக்கும் இங்கே தான் வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க, நல்ல காரியங்கள் ஃபுல்லாக இங்கே செய்வாங்க. ஆனால் நம்ம மக்களும் வர பக்தர்களும் இந்த ஆற்றை எவ்வளவு மோசமாக பாலான நிலைமை கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு மோசமாக அதை கொண்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் நான் நிறைய பதிவில் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாஸ்டிக் கழிவுகள், துணிமணிகள், கழிவுகள், ஏகப்பட்ட கழிவுகளை போட்டு நாங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது கண்ணு மடியை தூக்கி கொட்டுறாங்க. பக்கத்தில் குப்பை தொட்டி இருக்குது, ஆனால் குப்பை தொட்டியில் போடாமல் ஆற்றுக்குள்ளே தான் கொட்டுறாங்க. இந்த ஆறு வந்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. இந்த 5 வருஷத்துக்குள்ளே பொதுவாக பராமரிக்காமல் நாணல் வளர்ந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்கள் வர பக்தர்களும் இது ரொம்ப பால்படுத்துகிறாங்க. ஆறுன்னு சொன்னாலே அது கழிவு நீர் நிலையம் அப்படின்ற ஒரு மனப்பாங்குக்கு மக்கள் வந்துட்டாங்க. என்றைக்கு இது மாறும், சமூக அவர்கள் என்றைக்கு இது மாறும், இந்த ஆற்றை என்றைக்கு புனிதமாக கொண்டு வருவாங்களோ அப்போ தான் வந்து நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த நீரை அழகாக இயற்கை கொடுத்த இந்த கொடையை வந்து எவ்வளோ தூரத்துக்கு சீரழித்து பால்படுத்தி இது மக்களுக்கு பயன்படாமல் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு மோசமாக்கியிருக்காங்க. இந்த பக்கத்திலே வர முடியல. அவ்வளோ துர்நாற்றமும், அவ்வளோ குப்பை கழிவுகளும், கண்ட கழிவுகளும், சொல்ல முடியாத கழிவுகள்லாம் நிறைய கிடக்கு. இதை கண்ணு மடியே கொட்டுறாங்க. அது மனவேதனையாக இருக்குது. எப்படி மக்களுக்கு இதை இப்படி கொண்டு வராங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி, நீர்நிலையை சுத்தமாக வச்சுக்கோங்க. நீர்நிலை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கிறோமோ அது நம்ம அடுத்த தலைமுறையில் நம்ம அவங்க சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சொத்துன்றது அதுதான். நம்மளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அடுத்த தலைமுறைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம சிறு வயசாக இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டி காலங்களில் எப்படி இருந்திருக்கு, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. நான் பார்க்க இந்த 5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ மாற்றம் இருக்குன்னா இன்னும் எவ்வளோ மாறப்போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நினச்சாலே பயமாக இருக்குது. ஆற்று பக்கத்துலேயே டாய்லெட் கட்டுறாங்க, பாத்ரூம் கட்டுறாங்க, டைரெக்டாக ஆற்றுக்குள்ளே தான் விடுறாங்க. அதை ஒன்றும் புரியல. இது ஆறு குடிக்கிற தண்ணி பயன்படுத்தக்கூடியதா இல்லை கழிவுக்கு பயன்படுத்தக்கூடியதா, என்ன செய்ய போகிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சொல்லப்போனால் மனம் ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவு கூர்ந்து எல்லார்ட்டையும் கைகூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து ஆறாக பாருங்கள். அதை வந்து புனிதன்ற பேரில் அதை ரொம்ப கெடுத்து ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு அது இயற்கையாக இயற்கை கொடுத்த கூட ஆறாக பாருங்கள். உங்களுக்கு புண்ணியமாக போகும். நன்றி.